இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பிரபஞ்சம் என்பதற்கு உலகம் என்று பொருள். இங்கு 2 விதமான மனதை பற்றி பார்க்கிறோம். ஒன்று உலகத்திற்கு ஒத்துப்போகும் மனம், இரண்டாவது மறுரூபமான மனம். உலகத்திற்கு ஒத்துப்போகும் மனம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை பார்க்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்திற்கு ஒத்துப்போகும் மனதிலிருந்து மறுரூபமான மனதை பெறுவதற்கு தேவையானது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம் மனம் புதிதாகும் போது நம் வாழ்விலே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும். நாம் பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது, பேசுவது, செயல்படுவது எல்லாவற்றிலேயும் ஒரு வித்தியாசம் வரும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் வரும்போது இயேசுவை போல நாம் மாற பிரயாசப்படுவோம். நாம் மறுரூபமான மனதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலும் நம் மனம் புதிதாகும் முன் நாம் பார்க்கும் விதம் வேறு. நம் மனம் புதிதாகும் போது நம் பார்வையிலே, வார்த்தையிலே, சிந்தையிலே ஒரு மாற்றம் வரும். ரோமர் 12:2 படி ஆண்டவருக்கு பிரியம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று கண்டுபிடித்து செயல்படும் ஆர்வம் நம்மிலே வரும். தேவனுடைய சாயலின்படி முகரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவனுடைய சாயலை, அவருடைய முக ரூபத்தை இழந்து விட்டார்கள். இயேசு நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பினால் நாம் மீண்டும் தேவனுடைய சாயலை, மறுரூபமாகும் பாக்கியத்தை பெற்று தேவனுடைய சாயலாக மாறுகிறோம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனித சாயலை நாம் களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்வோம். தேவனோடு நெருங்க நெருங்க நம்முடைய மனம் புதிதாகும். நம் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத ஸ்பாவங்களை எங்களை விட்டு எடுத்து போட்டு உங்கள் திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வருகை சமீபமாய் இருக்கிறது. உங்களை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின்